வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலில் போட்டியிட்டு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறியவர்களுக்கு எதிராக வழக்கு. குளவிக்கொட்டுக்கிழக்கான பாடசாலை மாணவன் பலி. இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து, பலர் வைத்தியசாலையில். மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரங்கள் குறித்து கிழக்கு ஆளுநரின் பணிப்புரை. அனுர அரசாங்கத்தில் மற்றுமொரு பதவி விலகல். இந்தியா மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல், பலர் பலி, நூற்றுக்கணக்கானோர் படுகாயம். யாழ் கடற்பரப்பில் நடந்த துப்பாக்கிச்சூடு, இலங்கை அரசில் கடும் சீற்றத்தில் இந்தியா. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். 2024 இடம்பெற்றுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறிய திருகோணமலை வேட்பாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் குறித்த வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக பிரிவின் பொறுப்பதிகாரி முகமது சுல்தான் நஜீம் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தின் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள், சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்கள் 17 பேருக்கும் மற்றும் கட்சிகளின் செயலாளர்கள், சுயேட்சை குழுக்களின் தலைவர்கள் 9 பேருக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையானது தேர்தல் திணைக்களத்தின் சட்டத்தின் பிரகாரம் போலீஸ் மா அதிபரின் கட்டளைக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹபரணை மின்னேறிய வீதியின் 7ஆம் மைல்கல் பகுதியில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. குறித்த விபத்து இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 16 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும் தனியார் பேருந்து ஒன்றும் இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளன. இந்த விபத்தில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் பயணித்த 12 பேரும், தனியார் பேருந்தில் பயணித்த 4 பேரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் 2 பேருந்துகளின் சாரதிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்களை கடுமையான விதிமுறைகளுடன் வழங்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜயந்த லால் ரத்னசேகர அறிவுறுத்தியுள்ளார். திருகோணமலை ஆளுநர் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ள கலந்துரையாடலின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். குறித்த கலந்துரையாடலில் திருகோணமலை மாவட்டத்தின் முக்கிய தொழில்களில் ஒன்றான மணல் அகழ்விற்கு அனுமதி வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் மற்றும் சிக்கல்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளன. இதன்போது ஆளுநரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவும் தலையிட்டு அந்த தாமதங்களுக்கு காரணமான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை வழங்கியுள்ளனர். மேலும் மகாவலி ஆற்றின் குறுக்கே மணல் அகழ்வின் போது மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து ஆளுநரும் பிரதி அமைச்சரும் அந்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு தெரிவித்துள்ளதோடு இதுபோன்ற பிரச்சினைகள் மீண்டும் ஏற்படாதவாறு கடுமையான விதிமுறைகளுடன் உரிமங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக செயற்பட்டு வந்த ரமால் ஸ்ரீவர்தன தனது பதவியிலிருந்து விலகியுள்ளார். ரமால் ஸ்ரீவர்தன இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவராக 2 தடவைகள் செயற்பட்டுள்ளதோடு கடந்த ஆண்டு அமைச்சர் விஜித கீரத்தினால் இவருக்கான நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அவர் பதவி விலகியிருப்பதை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குமார குணசேன உறுதிப்படுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபின் அரசு நிறுவனம் ஒன்றின் தலைவர் ஒருவர் பதவி விலகுவது இது 2வது சந்தர்ப்பமாகும். முன்னதாக இலங்கை ரூபாவாகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் செனேஸ் திசாநாயக்க தனது பதவியிலிருந்து விலகியமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் மகா கும்பமேளா கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக் ராஜில் கடந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ஆரம்பமாகியுள்ளது. 40 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வின் போது 3 நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான பக்தர்கள் படியெடுத்த வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவரை 15 கோடி பேர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்ற நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் புனித நீராடி வருகின்றனர். இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்துள்ளதோடு 200க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதுடன் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ் கடற்பரப்பில் வைத்து இலங்கை கடற்படையினரால் இடம்பெற்றுள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சு கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. இந்த விடயம் இந்திய வெளிவிவகார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பதில் இலங்கை உயர்ஸ்தானிகரை அழைத்து கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரமும் இந்த விடயம் தொடர்பில் இலங்கை வெளிவிவகார அமைச்சிடம் கேள்வி எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வாழ்வாதார கவலைகளை கருத்தில் கொண்டு கடற்தொழிலாளர்களின் பிரச்சினையை மனிதாபிமான முறையில் ரீதியாக கையாள வேண்டும் என இந்தியா தொடர்ந்தும் வலியுறுத்தி வருவதாகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் பலத்தை பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்க விடயமல்ல எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இடையான புரிதல் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இந்திய வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறித்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களின் நிலைமை ஆபத்தாக இல்லை என யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்திய கடற்தொழிலாளர்களின் ஆக்ரோஷமான செயற்பாடுகளாலேயே துப்பாக்கி இயங்கியது என கடற்படை விளக்கம் அளித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடித்த 13 இந்திய கடற்தொழிலாளர்கள் மீன்பிடி படகொன்றுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கடற்தொழிலாளர்களை கைது செய்வதற்கு கடற்படையினர் நடவடிக்கை எடுத்தபோது கடற்படை வீரர் ஒருவரின் துப்பாக்கி இயங்கியதில் 2 கடற்தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது.